ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நான் இன்றைக்கில் பார்க்க போகிறது 2018 ஒரு தாய் மூவியாக எடுக்கப்பட்ட த பூல் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த எல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் யூடியூப்பில் இப்போ ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலில் நம்ம ஹீரோ ஒரு முதலையோட மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் ஒரு 6 நாளுக்கு பின்னால் போடும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய ஆட் ஷூட் நடந்துட்டு இருந்திருக்கு தண்ணிக்குள்ளே வச்சு. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து கொஞ்சம் மூடப்பட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் தான். கூடுதலாக 6 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு லேடர் கூட ஏறி போகிறதுக்கு லேடர் கூட கிடையாது. 6 மீட்டர் அப்படிங்கும்போது 3 ஆள் ஹைட்டு வருதுங்க. அதாவது 19 அடி. இந்த 19 அடி ஸ்விம்மிங் பூலில் நம்ம ஹீரோவும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் எத்தனை நாள் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி கடைசி தப்பிச்சாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. அதுலேயுமே அந்த முதலைக்கான அந்த விஎஃப்எக்ஸ் அவுட்புட் நிறைய இடங்களில் நல்லா இருந்துச்சு. சில இடங்களில் தான் கொஞ்சம் சுமாரான ஒரு அவுட்புட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தளவுக்கு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்குது. காரணம் என்னென்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லாஜிக்கலாக நிறைய இடங்களில் அடி வாங்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ரைன் ஆகக்கூடிய அந்த ஹோலில் அந்த முதலே போட்டு அடைக்கிறது, திருப்பி முதல்ல அதுலேருந்து வெளியே வர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஏணியை வச்சு கீழே வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அந்த ஏணியோட ஹெல்ப்பும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ மழை பெய்யுது, மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த ஏணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நவுண்டு போய் மேலே பெய்யுது அப்படிங்கிற மாதிரியான லாஜிக்கோடு எடுத்த மாதிரி இருந்தாலும் அது ஒரு ஃப்ரிக்ஷனோட எழுத மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குதே தவிர அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுது படம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க முக்கியமான அந்த 2 கேரக்டரும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த நாயுமே பாராட்டணும், நிறைய இடங்களில் அது பண்ணுறதுமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான செகண்ட் ஹாஃப்னு சொல்லி ஒரு ஆவரேஜான சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.